வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கொத்தமல்லி சாதம். இந்த கொத்தமல்லி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: அரைக்கட்டு கொத்தமல்லி, அரைக்கட்டு புதினா, ஒரு 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், நான் 2 தான் சேர்த்துருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வேர்க்கடலை, முந்திரி, தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன், கேரட் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் பட்டாணி. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூடவே புதினாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சீரகம், பூண்டு, இஞ்சியும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துப்போம். பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் மதியம் லஞ்சை ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். வெங்காயம் பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன். 400 கிராம் அரிசி எடுத்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு தான் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியே போதும். இது நல்லா கலந்து விட்டு இந்த கொத்தமல்லிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதை அப்படியே வடித்து வச்ச சாதத்தோடு சேர்த்துக்கலாம். வடித்து வச்ச சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொத்தமல்லி விழுதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இது அப்படியே கலந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாம். அதே நெய்யில் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நெய்யிலே நல்லா வதக்கி எடுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இது அப்படியே கலந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாம். இதுபோல் நெய்யில் வதக்கி சேர்க்கறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி சாதத்தோட வெங்காய ரைத்தாவும்
உருளைக்கிழங்கு சிப்ஸும் வச்சு பரிமாறுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.